அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசுகிறோன்னா ஹேபிட். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கணும், அவங்க தான் முதல் மாணவியாக வரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசையும் கனவும் இருக்கும். அது நியாயமானது தான். அதுக்கு நாம் குழந்தைங்கள்ட்ட நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், மார்க் நேரம் எடுக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பல்லு விளக்க கற்றுக் கொடுக்குறோம், காலை கடன்களை முடிக்க கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி படிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பழக்கம். அதுங்க கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர இந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவங்கள புக் எடுத்து உட்கார வச்சு அதை படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க டெய்லியும் ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:20 வரைக்கும் 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் அந்த குழந்தைங்கள படிக்க சொல்லி, அந்த படித்தது என்ன ஞாபகம் இருக்குது அதை எழுத சொல்லலாம். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், குறைந்தபட்சம் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரையில் குழந்தைங்க நம்ம சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போயாவது நம்ம இதை ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அப்போ குழந்தைய டெய்லியும் காலையில் உட்கார வச்சு நம்ம அதுங்களோட கண்டிப்பாக 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி பண்ணையில் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அதுங்க படிக்கும், அதுங்களுக்கு கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்கும், அதை என்ன பண்ணும், எழுதும். அந்த மாதிரி இந்த வேலையை தொடர்ச்சியாக நிலையாக செஞ்சுட்டு இருக்கையில் என்ன நமக்கு அந்த ரிசல்ட் வரும்னா, ஒரு 2லேருந்து 3 மாதம் கழித்து அந்த குழந்தைங்களோட அகாடமிக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாற்றத்தை பார்க்க முடியுது. எப்படின்னா, இதை நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணேன். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ 6வது படிச்சுட்ருக்காங்க. அவங்கள 10வது ரேங்க் மேலே தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு 55-60% தான் மார்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், மார்க் அதிகமாக எடுக்கணும், இது என்னோடய விருப்பம் இல்லை. அந்த குழந்தைக்கு படிக்கிறத ஒரு ஆர்வமாக, அது ஒரு பழக்கமாக மாற்றணும், அவ்வளோதான். இதை செஞ்சேன். ஒரு 3 மாதம் நான் தொடர்ச்சியாக, அது அவ்வளோ எளிமையாலாம் நடந்துடல. டெய்லியும் பொண்ணை எழுப்பி விடணும், உட்காரணும், நம்மளும் கூட உட்காந்துருக்கணும், அவங்க படிக்கிறத நம்மளும் கவனிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். இப்போ இது 3 மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா, இது தொடர்ச்சியாக அவங்க படிச்சுட்டே இருக்காங்க, படித்ததை எழுதி பார்க்குறாங்க. இந்த ரிசல்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 12வது ரேங்க்லேருந்து 5வது ரேங்க் வந்துட்டாங்க. அதேமாரி அவங்க மார்க்ஸ் எடுக்கிறது என்ன அப்படின்னா, எபோவ் 80% இந்த மாதிரி வந்துட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஹேபிட் வரும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக நர்ச்சர் ஆகிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஏன்னா ஆஸ் அ பேரண்ட் நமக்கு இதுதான் நம்ம லட்சியமே. அப்போ குழந்தைங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அதோட கவனம் முழுக்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 10 வயசுலேருந்து அவங்க ஆரம்பித்த அந்த பழக்கம் 15-16 வரையில் இன்னும் சூப்பராக மாறி இருக்கும். நல்ல வலிமையாக அவங்க இன்னும் கருத்தூன்றி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு வரும். குழந்தைங்க நல்ல அறிவு முதிர்ச்சியாகவும் புத்திசாலித்தனமும் நல்லா இருக்கும். அப்போ குழந்தைங்க அகாடமிக்கில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட கவனமும் என்ன ஆகும்னா, படிப்பை நோக்கி திசை திரும்பிடும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களோட வருங்காலத்தை அற்புதமாக கட்டமைக்க என்ன பண்ணணும்னா, நாமளும் அவங்க கூட பயணித்து தான் ஆகணும். நாமளும் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து அடுக்கிறதுக்கு நம்மளும் என்ன பண்ணி ஆகணும், அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். என்னோடய அன்பான நண்பர்களே, இந்த சின்ன விஷயத்தை நம்ம குழந்தைங்க லைஃப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா செயல்படுத்தி ஆகணும். நானும் உங்கள்கிட்ட அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எனது நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு கருத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.